வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்டாக்கர் சேனல். ஸோ நாளைக்கு November 12 Finnifty எக்ஸ்பைரி இருக்குது. அதோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ Finnifty மார்னிங் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் கிடச்சி லைக் இட் ரீச் அப் டு 24,200 லைக் 24,150 வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து ஒரு டவுன்ஃபால். ஸோ இந்த டவுன்ஃபால் நாளைக்கு கண்டினியூ ஆகுமானா லைக் இட் நீட் டு பிரேக் திஸ் 23,870 ரேஞ்ச். ஓகேங்களா, இந்த ரேஞ்சை உடச்சி ஃபர்தராக கீழே போச்சுன்னா தான் லைக் ஒரு டவுன் சைட் ஃபால். பட் ஆனால் லைக் இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகுதுன்னு வைங்களேன், கேப் அப் ஆகி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இட் மே ரீடெஸ்ட் 24. ஏன்னா இது ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ ரவுண்ட் நம்பரில் ஸ்ட்ராடல் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு பையிங் மூமெண்டம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இட் மே கோ அப் டு 24,200. ஓகேங்களா, ஸோ இதுதான் நாளைக்கு என்னோடய ரேஞ்சு between like 23,800 to 24,400 200 இந்த ரேஞ்சு. பட் ஆனால் ஃபர்தராக மேலே போகுதுன்னா இங்கே ஆல்ரெடி செல்லர்ஸ் இருக்காங்க. சரி, இவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்க வேணால் மேலே போகலாம், போயிட்டு ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்கேஸ் கேப் டவுன், ஓகேங்களா, கேப் டவுன் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போக பாசிபிலிட்டி இருக்குது Finnifty எக்ஸ்பைரி. ஸோ 24,400 இந்த ரேஞ்சிலையும் நாளைக்கு முடிய பாசிபிலிட்டி இருக்குது. லெட்ஸ் சி டுமாரோ எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. பட் ஆனால் நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் கிடைக்காதுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். லெட்ஸ் சி. தேங்க்யூ.